வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை வருகின்ற 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வாதங்களை முன்வைக்க அமலாக்கத்துறை 5 நாட்கள் அவகாசம் கோரிய நிலையில் அமலாக்கத்துறைக்கு அவகாசம் வழங்கக்கூடாது என செந்தில் பாலாஜி தரப்பு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. +2 தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும், குறைவான மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் மனம் தளராமல் அடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி உறுதியான முடிவை எடுக்காமல் போயிருந்தால் பெட்ரோல் விலை ரூ.20 வரை அதிகரித்து இருக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் நாடு முழுவதும் ரயில்கள் அனைத்திலும் IRCTC உணவுகளை தயாரித்து விற்பனை செய்து வருகின்றது. முன்பதிவு செய்யப்படாத சாதாரண பெட்டிகளில் பயணிக்கும் ரயில் பயணிகளுக்காக அறிமுகம் செய்யப்பட்ட ரூ.20 உணவு வழங்கும் திட்டத்தினை 100 ரயில் நிலையங்களுக்கு IRCTC விரிவுபடுத்தியுள்ளது. பிரச்சாரத்தின் போது தோளில் கை வைத்த தொண்டரை கர்நாடக முதல்வர் D.K. சிவகுமார் அறைந்ததாக கூறப்படும் வீடியோ ஒன்றை பாஜக சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளது. சாதி வெறியோடு தாக்குதலுக்கு உள்ளாகி படுகாயமடைந்த நாங்குநேரி மாணவர் சின்னதுரை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 469 மதிப்பெண்கள் எடுத்து அசத்தியுள்ளார். காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் கூலிப்படையினரால் தான் கொலை செய்யப்பட்டு இருப்பார் என முன்னாள் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவில் தேவகவுடாவின் மகன் ரேவண்ணா, அவரது பேரன் பிரஜ்வல் ஆகியோர் பாலியல் வழக்கில் சிக்கியுள்ளனர். பிரஜ்வல் வெளிநாட்டில் உள்ள நிலையில் ரேவண்ணா கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில்தான் பாலியல் வழக்கில் காங்கிரஸ் அரசியல் செய்யக்கூடாது என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம்